உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் உழைப்பை கைவிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டத்தில் லாபத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கெட்ட பேர் வந்தாலும் கூட பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணால் அடுத்து நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு, நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்காசர் பேசுகிறேன். கும்பராசிக்காரங்களுக்கு இது 2ஆம் வீடு. இது 7 நாடு சனிலேயே பாத சனி அப்படின்னு பேர். இந்த 2ஆம் வீடு ஃபேமிலி, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இடம். இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது, பயப்பட தேவையில்லை. சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறாரு. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்றாரு. உங்களோட ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. உங்களுக்கு இது 7 நாட்டு சனி காலகட்டம். 7 நாட்டு சனியிலேயே கடைசி காலகட்டம். 7 நாடு சனியில் கடந்த காலகட்டத்தில் நிறைய சிரமங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போதைக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் குறையும். இந்த காலகட்டத்தில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத குறைச்சிக்கிட்டா உங்களுக்கு நிம்மதி, ஸ்லோவான முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது எது சரியானது, எது தவறு, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் பெரிய முன்னேற்றங்கள் சௌரியங்களை எதிர்பார்க்க முடியாது. வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தலைவலியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செய்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு வேலை மாற்றுறது, இடம் மாற்றுறது அதெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லை. இருக்கிற இடத்துலையே சௌரியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சனிங்கிறது உழைப்பு, முயற்சி, நல்ல உழைப்பு, கடினமான உழைப்பு, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறதுக்கு மரியாதை கிடைக்கும். நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கம், மெய் வெறுத்த கூலி தரும் அப்படின்னு பழமொழிகள் இருக்கு. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் உழைப்பை கைவிடாதீங்க. வியாபாரத்தில் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் அதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. புது கஸ்டமர்ஸ், புது வியாபாரம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அதிலேயே நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட உழைப்பு, முயற்சி, ஐடியாஸ் இதுகளால் வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டத்தில் லாபத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். இந்த 2ஆம் வீடுங்கிறது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இடம். அதனால் ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு நாம் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை, அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கணும். இந்த பொருள் அவசியம்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிச்சயம் கட்டாயம் வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கணும். ஆடம்பரத்துக்காக, கௌரவத்துக்காக, அடுத்தவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த பொருளையும் வாங்குறத தவிர்த்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுறது, கேரண்டர் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். அப்புறம் அவங்க டீ கட்ட மாட்டாங்க, அந்த கடனையும் நம்ம கட்டுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அதனால் இப்போதைக்கு யாராக இருந்தாலும், எவ்வளவு முக்கியமானவங்களாக இருந்தாலும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறதே நல்லது. கெட்ட பேர் வந்தாலும் கூட பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஹெல்த்தில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாத செலவுகளை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்க முடியும். கவனிக்காமல் விட்டால் அது பெரிய அளவில் செலவில் கொண்டு போய் விட்டுரும். இஎன்டி பிரச்சனைகள், அதாவது கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரியான விஷயங்களில், இடங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் ஈகோவை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணிக்கிட்டு போனால் கேப் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவங்க ஒத்து வரல அப்படிங்கிறதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணம் தடங்கல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் டிலே ஆகலாம். பட் அவசரப்படுறது நல்லதில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணால் அடுத்து நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு, நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிலே ஆகுதே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம். மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டயட் சம்மந்தப்பட்டது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக கிடைக்கும்.
அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனம் எடுக்கணும். ரொட்டீனாக செய்ய வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். மருந்து மாத்திரைகள்லாம் காலத்தில் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்பா சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தள்ளி போடுறது நல்லது. அப்பாவுடைய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பின்னால் எல்லாம் சரியாயிரும். அம்மாவோட ஹெல்த்லையும் கொஞ்சம் சின்னதாக பிரச்சனைகள் வரலாம். பட் பெருசாக எந்த சிக்கலும் இருக்காது. கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் அவங்களோட அட்வைஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இப்போதைக்கு கவனம் எடுக்க வேண்டியது இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கவனிக்கணும். அந்த பிள்ளைங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கணும். ஆக்டிவிட்டீஸ் ஹேபிட்ஸில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வராமல் பார்த்துக்கணும். நம்மளோட மானிட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். பட் அதே நேரத்தில் நிச்சயமாக நல்லா பண்ணிடுவாங்க. பயப்பட தேவையில்லை. உடன் பிறந்தவர்கள்ட்ட இருந்து நல்ல உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். ஆனால் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கு பெருசாக உதவி ஒத்தாசை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தில் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்பட முடியாது. சரியான காலகட்டம் வர்ற போது எல்லாரையும் பயன்படுத்திக்க முடியும். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். காதலர்கள் அவங்களோட லவ் லைஃப்பில் சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்னதாக டவுட்டு இதுக்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போனாக்கா நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போதைக்கு கொஞ்சம் சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் நேரடியாக அவங்களோட கவனம் இருக்கணும். எல்லாத்தையும் அவங்களையே பார்க்க விட்டுட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பெரிய சிக்கல்கள் வந்துடாது. கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டூரு ட்ராவல்ஸ் போகிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது ஆக்சிடெண்ட்டு, அடிபடுறது, சின்ன காயங்கள் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் ஃபேமிலி டூர், ஸ்மால் ட்ரிப்ஸு இதுக்கெல்லாம் சான்சஸ் அவ்வளோவா இல்லை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பாக அமையும்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இருக்கிறத ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. வாகனங்களும் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. அதை டிலே பண்ணுறது கொஞ்சம் நம்மளே தள்ளி போட்டு லேட்டாக செய்கிறது நல்லது. இருக்கிற வாகனங்களை சரி பண்ணி ஓட்டிக்கிறது நல்லது. தங்க நகைகள் வாங்குறது, கோல்டு பர்ச்சேஸ் இப்போதைக்கு அவ்வளோ சிறப்பான காலகட்டம் இல்லை. அதில் பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக கையாளுறது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத தவறான பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணுங்கள். வெளியில் போகிற வர்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ரேஸ், லாட்ரி இதிலெல்லாம் இப்போதைக்கு பெருசாக சான்சஸ் இல்லை. அதனால் அதில் திடீர் பணம் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு போய் பணத்தை போட வேண்டாம். மொத்தத்தில் முடிவாக இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான பீரியடு. அதனால் எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். நிதானம் வேணும். கடுமையான உழைப்பு, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக சக்ஸஸுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனிப்பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனிப்பெயர்ச்சினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகுகேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான்.
2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீன ராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்குது. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள், நடக்கிற தசாபுத்தி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தும், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217
அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா சிங்கப்பூருக்காக வாக்கியம் திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம். ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம் திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரே ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.